எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போமா? ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 6/4/2025 உத்தராயணம் ஸ்ரீக்ரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள், ராம நவமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதிய கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. இன்றைய நாளுக்கான குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம். இன்றைய கரணம் 12:46 வரை பாலவும், பின்பு கௌரவ கரணம். இன்றைய நட்சத்திரம் 10:32 வரை புனர்பூசம், பின்பு பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் கேட்டை, மூல நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரமாக வருகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் ராகு, புதன் சனி இவர்களோட கூட்டு. இந்த 5 கிரக கூட்டில் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சூரியனும் சனியும் இணைந்திருப்பது மிகப்பெரிய உலகத்திற்கான விஷயத்தை தெரிவிக்கின்ற அமைப்பு. சரி, இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதாவது ராமநவமிக்கு நம் ஊரில் உள்ள பெருமாளாலயங்களுக்கு சென்று நவமி நாயகனை கை தொழுது வர வேண்டும். அதாவது இந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அதிகபட்ச பிரச்சனைகளை கொண்டுள்ளவர்கள் ராமநவமி வழிபாடை மேற்கொள்ளும், ராமர் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஏகபத்தினி விரதம் இல்லையா? அதாவது மற்ற புராணங்களை காட்டிலும் ராமாயணம் ஒரு படி மேல் நிற்கிறது. காரணம் என்ன? அந்த ஒரு மனைவி மட்டுமே அப்படின்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காவியத்தில் நடத்தி காட்டிய எம்பெருமான். அவர் கட்டின மனைவியே, அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க இல்லையா, அவரு கட்டின மனைவியே நான் தொட மாட்டேன், இந்த மனைவியோடு மட்டும்தான் வாழ்வுன்னு வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை, உத்தம சீலத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராமநவமி திருநாள். இந்த நாளில் ராமராலயம் சென்று நீதீபம் ஏற்றி மனதார பிரார்த்தித்தால் வனவாசப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை ஜீவன்களும் வனவாசத்தை விடுத்து வெற்றி பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த ராமநவமியில எல்லோரும் நம் ஆலயம் செல்வோம். ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, தங்களுக்கு இன்று மிகுந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிறு விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பெரிய பலன்கள் உங்களுக்கு. சொந்த பந்த உறவு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தாலே நீங்கள் மிகுந்த வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு. தன்னிகரில்லாத ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஏற்றமும் வளர்ச்சியும் நலமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகுந்த சிறப்பு. அந்த அமைப்பு மிகுந்த சிறப்பு. 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில், ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல. இந்த மாதிரி ஒரு அமைப்பு
கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைக்கிற அமைப்பு, சில வருடங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனால இப்போ கிடைச்சிக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நலமுடன் வாழுங்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம், புகழ், செல்வம், செல்வாக்கு. நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போறீங்கன்னா இன்னைக்கு நீ முடிவு எடுத்துடலாம். இல்லை ஒரு விஷயம் முடிவெடுக்காம இருக்கிற விஷயத்த இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, விருந்து கேளிக்கையில் கலந்து கொண்டு நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு முயற்சிகளை தடுத்து கொண்டிருக்கிற கேது இருந்த போதிலும் உங்களுக்கு வெற்றி உயர்வு நிச்சயம் உண்டு. உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் முயற்சிகள் வெற்றியடையும், வார்த்தைகள் பலிதமாகும், எண்ணிய செயல் ஈடேறும். குழந்தைகள், சகோதர உறவுகள், இது போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி ஒரு கூட்டாக செய்து வெற்றியடையக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் சாண பலன்கள் அதிகரிப்பதால் வெற்றி லாபம் அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும். விருந்து நற்காரிய பயணம் அனைத்தும் உண்டு உங்களுக்கு இன்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு நன்மதிப்பு, மரியாதை, நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைய உங்களுக்கு அதீதமா இருக்கு. யார்கிட்டையும் வார்த்தை பிரயோகம், வார்த்தையால் பலவீனப்படுத்திக் கொள்வது, தொழில் அமைப்புகள் கவனம் வேண்டும். வீரியமிக்க விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மன உளைச்சல் இருந்தாலும் வெற்றியும் சுகமும் உங்களை தேடி வரும். காலையில் அலைச்சல், மாலையில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பரிசு குழந்தைகள் வழியில், மனைவி வழியில், உற்றார் உடல் வழியில் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள், வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் அமைதியோடு இருக்கக்கூடிய மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோககரமான அமைப்பு. விருந்து கேளிக்கை கொண்டாட்டம் மகிழ்ச்சி, இது போன்ற அமைப்புகள். நண்பர்கள் உற்றார் உணர்வு வழியில் ஒரு நல்ல ஒரு பேரு. நாம் செய்யக்கூடிய செயல், அதாவது நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் இந்த நாள்ல வெற்றி பெறும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் சற்று உடல் அசதி, சோர்வு, மன சஞ்சலம் ஏற்படும். அதையெல்லாம் விடுத்து இன்றைய நாளை உற்சாகத்துடன் தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான அமைதியை தேடித்தரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.